நமக்கு நதிகள் புனிதமானவை, தாயாகவே கருதுகின்றோம். வழிபாட்டிற்கு உட்காரும் பொழுதும் நாம் அங்கு வைத்திருக்கும் தீர்த்தத்தில் எல்லா நதிகளும் தீர்த்தமும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். கங்கே ஜெயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் கூறு, இங்கு வந்து சேர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம். இப்படி நதிகளெல்லாம் நமக்கு தெரியும். சில நதிகள், இப்போ கங்கை என்று சொன்னால் மிகவும் அப்படியே நெகிழ்ந்து போகின்றோம். ஆண்டாள் சொல்கின்றாள், நமக்கு சற்று வித்தியாசமாக படுகின்றது. அது தூய பெருநீர் யமுனை என்கின்றாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. எவ்வளவு பேர் அவனுக்கு! தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலொரும்பாவாய். தீயில் தூசு போல நம்முடைய பிழைகளெல்லாம் புசுங்கி போய்விடும் என்கின்றாள். அப்பொழுது சொல்லுகின்றாள், எவ்வளோ அடைமொழி! மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லுகின்றாள் அல்லவா? அங்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவள் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று ஒன்று சொல்லுகின்றாள். நாம் என்ன யமுனை, பெருநீர் யமுனை நிறைய தண்ணி போகும், தூய பெருநீர் யமுனை ஏன் இப்படி திடீர்னு யமுனைக்கு சொல்கிறா, கங்கைக்கு சொல்லுவோம். அப்புறம் காவேரி கரைக்காரங்க கங்கையோட நாங்கள் வீசவன் கூடன்னு சொல்லிப்போம். யமுனை ஏன் இவ இப்படி சொல்கிறா? தூய பெருநீர் ஏன் தூய பெருநீர் யமுனை ஆனால் அவள்? நாம் பின்னாலே போகின்றோம். ஆழ்வார்கள் தங்கள் அனுபவங்களை திருமாலின் பக்தியிலே ஆழ்ந்து நின்று பாடியிருக்கிறார்கள். அவள் உள்ள கிடக்கையை நாம் முழுவதுமாய் தெரிந்து கொள்வதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் நம்மை கரம் பிடித்து அழைத்துச் செல்கிறார்கள். அப்படி இந்த வரிக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால் நமக்கு பிரமிப்பாக இருக்கின்றது. குழந்தை பிறந்து விட்டது சிறையிலே. அதை இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு சென்று நந்தகோபனுடைய அரண்மனையிலே யசோதைக்கு அருகிலே விட்டு வர வேண்டும். இவர் தலையிலே கூடையிலே குழந்தை சுமந்து கொண்டு யமுனை கரைக்கு வந்து விட்டார். யமுனை வழிவிட்டாள். அவள் எங்கு கூப்பிடும் தூரத்திலே கம்சன் இருக்கிறான். கம்சன் அடி தான் இருக்கின்றாள். கம்சனுக்கு பயப்படவில்லை யமுனை, வழிவிடுகின்றாள். குழந்தை எங்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு அவர் திரும்பி வரும் முறை அந்த வழி அப்படியே நிற்கிறது. திரும்பவும் வந்து விடுகின்றார். பயப்படவே இல்லை அவள். அதனால்தான் அவள் தூய பெருநீர் யமுனை ஆனாள். எவ்வளோ பெரிய காரியத்தை அஞ்சாமல் செய்தாள். இதே பாருங்கள், இந்த கோதாவரி இருக்கிறாள் அல்லவா? சீதை ராவணன் தூக்கி கொண்டு போனான். எல்லாரும் கதறினாள் அவள். மரம் செடி கொடி அந்த கோதாவரி எல்லாற்றும் கதறி போகின்றாள். ஏன்னா ராமனுக்கு தெரியாதே தான் எங்கு போகிறோம் என்று கதறி எல்லாரிடமும் சொல்லுகின்றாள். சொல்லிவிட்டு தான் போகின்றாள். ராமன் எல்லா இடமும் கேட்கின்றான், என்னுடைய சீதையை பார்த்தீர்களா என்று. கோதாவரி வாயே திறக்கவில்லை. ஏன் தெரியுமா? அந்த ராவணனிடம் பயமாம் அவளுக்கு. ராவணன் கிட்டக்கவா இருக்கான், எங்கேயோ என்ன இருக்காமோ, எங்கேயோ இருக்க ராவணன்ட்ட பயந்துட்டு இந்த கோதாவரி ராமன்ட்ட சீதையை ராவணன் தான் தூக்கிட்டு போனாங்கிற கதையை சொல்லவே இல்லை. ஆனால் இந்த யமுனை பார்த்தீங்களா, இங்கேயே இருக்கான், கூப்பிடு தூரத்தில் இருக்கான் அந்த கம்சன். தெரிஞ்சு அவளை நெசுக்கிடுவான், இருக்கடம் தெரியாமல் பண்ணிடுவான். அப்படி இருந்த போதும் தைரியமாக ஒரு பெரிய ஒரு பணிக்கு நாம் உதவுகின்றோம் என்ற எண்ணத்தோடு கூட அவள் வழிவிட்டாள். ஆகினால்தான் அவள் தூய பெருநீர் யமுனை ஆனாள். ரொம்ப அழகாக வியாக்கியான கர்த்தாக்களை சொல்லுகின்றார்கள். நாம் மனம் நெகிழ்ந்து போகின்றோம்.